வணக்கம். First of all, thanks to my அம்மா. She is my backbone. அப்புறம் எனக்கு இந்த பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு விஜயாண்டனி சாருக்கும் ஃபாத்திமா விஜயாண்டனி மேம்க்கும் வித் ஆல் மை ஹார்ட் நன்றி சொல்கிறேன். தென் டைரக்டர் பிரதீப் சார், சினிமாட்டோகிராஃபர் பிரதீப் சேட்டன், and thanks to entire team of my Saitan. Thank you. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனோட விழாநாயகன் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதீப். உங்கள் அம்மா வந்திருக்காங்களா பிரதீப்? ஆக்சுவலாக ரொம்ப நல்ல பையனை பெற்றெடுத்திருக்கீங்கம்மா. நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். கிட்டத்தட்ட 2 வருஷம் நீங்கள் பொறுமையாக காத்துட்டு இருந்தீங்க இந்த தருணத்துக்காக பிரதீப். ரொம்ப சந்தோஷம். அம்மா உங்ககிட்ட சொல்லிக்கிறேம்மா, இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர். உங்கள் பையனோட படம் சைத்தான் படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. 2 லாங்குவேஜ்லேயும் பெரிய ஹிட் ஆகுமா. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன், டெக்னீஷியன்ஸ், எடிட்டர் எல்லாருக்கும் என்னோடய மனமானத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா டைம் பார்க்காம வழக்கமாக படம் போனால் 5 மாதம் ஆகும், 3 மாதம் ஆக முடியும். இந்த படம் ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆச்சு பண்ணுறதுக்கு. இவ்வளோ பொறுமையாக கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய அம்மா, என்னோடய மனைவி சாண்ட்ரா, ஜனார்தனன் கூட இருக்கிறவர், வீரசெந்தில், என்னோடய பேக் போன்ஸ், இவங்க எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் நிறைய நான் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போக மாட்டேன், நிறைய பேச மாட்டேன். பட் ஸ்டில் என் மேலே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் அபிமானமும் வச்சுருக்கிறீங்க எல்லாருமே. உங்கள் நம்பிக்கையை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது பண்ணப்பட்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இவருடைய சிஸ்டமில் படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் நான் செலவழிப்பேன். இந்த படம் அந்த அனாவசிய செலவுகள்லாம் இப்போ நம்ம வாட் இஸ் நெசசரி ஃபார் த ப்ரோக்ரஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த மூவின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணால் இன்றைக்கி நிறைய படங்கள் ஹிட் ஆகுங்கிறத நான் தைரியமாக சொல்லிக்கிறேன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். படத்துக்கு தேவைன்னா 10 லட்ச ரூபாய் கூட அவர் செலவுக்கு தயாராக இருக்கார். படத்துக்கு தேவையில்லைன்னா 10 பைசான்னா கூட ஒரு கணக்கு கேட்குறார். தட் இஸ் ஹவ் a producer should be. படம் ஷூட்டிங் ஆரம்பமாகிறதுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 4 மாதம் முன்னாடியே என்னை சந்திச்சார், பேசினார். இந்த படத்துல மனோதத்துவ ரீதியான விஷயங்கள், சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் மிக ஆழமாக கையாளப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அப்படிப்பட்ட விஷயத்தை எடுத்து கையாளும் பொழுது அதற்கு தேவையான அளவுக்கு ஆராய்ச்சி, ரிசர்ச், ஸ்டடி, பல விஷயங்கள் தேவைப்படுகிறது. அவ்வளவு நுணுக்கமான விஷயங்களையும் பெருமுயற்சி எடுத்து ஆழமாக கணித்து புரிந்து கொண்டு அப்புறம் அதை வந்து ஸ்கிரிப்ட்ல கொண்டு வந்தார் பிரதீப் கிருஷ்ணமூர்த்திங்கிறத நான் தைரியமாக சொல்லுவேன். அதற்கு மனமார்ந்த பாராட்டுகள் அவருக்கு கொடுக்க வேண்டியது. அந்த ஒரு அத்தென்டிசிட்டி என்று சொல்லக்கூடிய விஷயம் படத்தில் கொண்டு வரதுக்கு நல்ல முயற்சி பண்ணியிருக்காரு அவர். அது மட்டுமல்ல, ஒரு 18 வயது இளைஞனுடைய அந்த துடிப்பும் அந்த ஆர்வம் இருந்தது. கேள்விகள் கேட்டுட்டு இருப்பார் ஒரு சிரிப்போட. வெரி நைஸ் திங் அபவுட் ஹிம், தட் எனர்ஜி, தட் பாசிட்டிவிட்டி, அந்த சர்ச், அந்த தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது. பிச்சைக்காரன், சைத்தான், யமன் இந்த மாதிரி டைட்டில்ஸ் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு தைரியம் வேணும், மேம் சொன்ன மாதிரி. ஆனால் இந்த மாதிரி டைட்டில்ஸ் சூஸ் பண்ணும்போது இனிஷியலாக வந்து ட்ரெயினில் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சார். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி டைட்டில்ஸ் அவர் சூஸ் பண்ணுறாருன்னா அது காரணம் வந்து அவர் மேலே இருக்கிற தன்னம்பிக்கையும் கதை மேலே அவர் வைக்கிற நம்பிக்கை ஒரு முக்கியமான ரீசன். ஏன்னா விஜயானந்தி சார் வந்து அவர் சூஸ் பண்ணுற எல்லா கதைகளுமே வந்து அவருக்கு பொருத்தமான மாதிரி ஆடியன்ஸ் நல்லா போய் ரீச் ஆகிற மாதிரி அந்த கதைகள் வந்து சூஸ் பண்ணி பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கி அவர் இவ்வளோ ஒரு இடத்துல இருக்கிற காரணம் வந்து அந்த கதை செலக்ட் பண்ணுற விதமும் அவரோட ஹார்ட் ஒர்க்கும் தான் காரணம். ஏன்னா வந்து நடிக்கிறது மட்டுமே ஒரு ஹார்ட் ஒர்க்காக நாங்களாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சைடில் ப்ரொடக்ஷனும் பார்த்து ஹீரோவாகவும் நடித்து மியூசிக்கும் கம்போஸ் பண்ணுறதுங்கிறது வந்து அது எவ்வளோ ஒரு மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயினுங்கிறது வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது சார். அண்ட் அதுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து அஃப்கோர்ஸ் ஃபாத்திமா மேடம். நானே அவங்க நிறைய வாட்டி தொல்லை பண்ணியிருக்கேன், கூப்பிட்டு ப்ரொடக்ஷன் சம்பந்தமாக நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். ஸோ அவங்க இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். அண்ட் படத்தோட டைரக்டர் பிரதீப் பற்றி சொல்லி ஆகணும். ஐம் வெரி ஹாப்பி. அவரோட டைரக்ஷனில் அடுத்து நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. நேற்றாக வந்து படம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவரை பற்றி நிறையா விஜயாண்டனி சார் சொல்லியிருக்காரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப ஒரு டெடிக்கேட்டட் பர்சன் அப்படின்னு. நேற்று ஒர்க் பண்ணும் போது தான் தெரிஞ்சது பிரதீப் நீங்களும் ஒரு சைத்தான் தான். அதாவது அந்த ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற விஷயங்கிற ஒரு விஷயம் வந்து அப்சஸ்டாக இருக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு சைத்தான் தான்.
அந்த வகையில் வந்து பிரதீப் வந்து கண்டிப்பாக தமிழ் சினிமா கிடைச்சிருக்கு ஒரு மிகப்பெரிய இயக்குனர். நாளைக்கு வந்து டெஃபினட்டாக வந்து தமிழ் சினிமாலேருந்து ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்குது. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களை சூஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டாக இருந்தால் அதுக்கப்புறம் கையிலேயே பிடிக்க முடியாது. ஸோ கரெக்டான டைமில் அவங்க லாக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல் த பெஸ்ட் டு விஜய் ஆண்டனி சார் அண்ட் பிரதீப். அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ஒரு படம் எடுக்கிறதுங்கிறத விட ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஆரா சினிமாஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ.